3 முறை சட்டமன்ற உறுப்பினர், எழுத்தாளர், கவிஞர், மக்கள் போராளி தோழர் பாலபாரதி அவர்களை சந்திக்க இருக்கோம். மார்க்சிஸ்ட் கட்சியுடைய 24வது அகில இந்திய மாநாட்டை ஒட்டி ஒரு சுவாரஸ்யமான உரையாடல், அவங்களோட வாழ்க்கை, அரசியல் பயணம், அது மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்தை எப்படி பார்க்குதுங்கிற முக்கியமான விஷயத்தை விவாதிக்க போகிறோம். நான் உங்க அப்பாவை பத்தி படிச்சேன். அவர் ஊராட்சி தலைவரா இருந்திருக்காராமே, ஆசிரியர், ரெண்டு முறை ஊராட்சி தலைவரா அந்த கொத்தப்புள்ளி தாக்கப்பட்டதாவெல்லாம் செய்தி பார்த்தேன். ஆமா, காங்கிரஸ் கட்சியில இருந்தாங்க. 2 முறை பஞ்சாயத்து தலைவர். அதுக்கு முன்னாடி ஒரு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில ஆசிரியரா ஒரு 12 வருடம் வேலை பார்த்தாரு. எங்க அப்பா தலைவரான பிற்பாடு எங்க ஊருக்கு பள்ளிக்கூடம் வந்தது. ஓ, சரி சரி சரி. ஒரு விதத்துல மக்கள் பிரதிநிதியா இருந்தா என்ன செய்யலாங்கிறது குடும்பத்திலேயே அப்பா. ஆமா, அப்பா ஊருக்குள்ள பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த பள்ளியை திறப்பதற்கு ஏதோ ஒரு அதிகாரி வந்தப்போ என்னையதான் மாலை போட வச்சாங்க தூக்கி. அது எனக்கு நினைவு இருக்கு. ஆனா நீங்க அரசியலுக்கு வர்றது ஒரு ஆசிரியர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஆமா, அவரு பெயர் ஆ சுப்பிரமணியன், இடைநிலை ஆசிரியர். 6ஆம் வகுப்புக்கு ஒட்டஞ்சத்திரத்துக்கு போகும்போது ட்ரெயின்ல தான் போவோம். அப்போ நிலக்கரி தட்டுப்பாடு வந்ததுனால ட்ரெயின் நின்று போச்சு. இப்போ பிள்ளைங்களை அனுப்புறதா வேண்டாமான்னு எங்கள் கிராமங்கள்ல எல்லாம் அனுப்புன பிள்ளைங்களை எல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில் நான் அண்ணனோட சைக்கிள்லையும் ஒரு பஸ்லையும் போய் படிச்சுட்டேன். 6ஆம் வகுப்பு முடிச்சுட்டேன் ஒட்டஞ்சத்திரத்தில். அதனால 7ஆம் வகுப்புக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும். அந்த காடுகளுக்குள்ளேயே போகணும். அப்படி போய் தான் 7ஆம் வகுப்பு ஜாயின் பண்ணேன். அங்கே தான் இவரும் புதுசாக ஆசிரியர் வந்தாங்க. இவர் ரொம்ப வித்தியாசமானவர். என்னன்னா, இந்த மூட நம்பிக்கைகளின் மீது நிறைய கேள்வி கேட்பார். சந்தேகம் வரக்கூடிய கேள்வியில கேளுங்கம்பார். நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, நம்ம கிராமத்தில் கிளி ஜோசியம் பார்க்க வர்றாங்க இல்லையா, எங்கள் கிராமங்களில் வருவாங்க. இப்போ இந்த கிளி ஒரு அட்டையை எடுத்து கொடுக்குது, அது உண்மையாகவே நடக்குமா அப்படின்னு அவரை கேட்டீங்க? நான் கேட்டேன். அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? அவர் அதெல்லாம் உண்மை இல்லை, அதான் அவருக்கு ஒரு தொழில், வேற வருமானம் இல்லை. கிளியை வளர்த்து அவர் பழக்கப்படுத்தி இந்த சீட்டுகளை எடுக்க சொல்றாரு. சுதந்திர தினத்தை பத்தி அவர் சொன்னதை நீங்க ஆமா, அவர் அந்த ஆண்டு தான் 7th தான் 7ஆம் வகுப்பு படிக்கிறப்போ ஒரு மிக முக்கியமான நாள் வருது. இந்த நாள் உங்கள் கிராமங்களில் உங்கள் உறவினர்கள்ட்ட ஆகஸ்ட் 15னுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு வாங்க, என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் போய் வீட்டில் அப்பாவை கேட்குறதுக்கு பயம். எங்கள் சித்தப்பா பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்டால் ஆகஸ்ட் 15 பற்றி அவங்களுக்கு யாருக்குமே தெரியல. இப்போ வழிநெடுக கேட்டுக்கிட்டே வந்தோம். அங்கே இருக்கிற விவசாயத்தில், தோட்டத்தில் இருக்கிற நம்ம உறவினர்கள், ஆமாம் ஆமாம், அப்படி கேட்டுக்கிட்டே வர்றப்ப யாருமே பதில் சொல்லலை. உண்மையில யாரும் பதில் சொல்லலை. அப்போ ஆசிரியர்கள்ட்ட போய் ஒவ்வொருத்தரும் பசங்கள்லாம் கொஞ்சம் கற்பனையாவெல்லாம் பதில் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், யாருக்குமே தெரியலையே சார். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அவங்களுக்கு ஏன் தெரியலன்னா, அவங்களுக்கு இன்னும் போய் சேரல. நமக்கு விடுமுறை கிடைக்குது, அன்னைக்கு கொடியேத்துறோம், நம்ம இனிப்பு கொடுக்குறோம், அதனால நமக்கு தெரியுது. அப்போ நம்ம விவசாய குடும்பங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியல. இந்த சுதந்திரம் நம்ம கைக்கு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னாக்கா அதனுடைய பலன் சேரணும். அது எப்போ சேரும் அப்படின்னு கேட்டுட்டு போர்டில் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு அடுத்த வருஷம் பேசுவோம் அப்படின்ட்டாரு. வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரி தாக்கம் உள்ளா இருந்தாலும் கூட நீங்க தேர்ந்தெடுத்த வேலைங்கிறது சத்துணவு அமைப்பாளர். அப்ப நீங்க எடுத்தோடனே அரசியலுக்குள்ள வரல, எப்படி அந்த சத்துணவு அமைப்பாளர் ஆனீங்க? அதாவது எனக்கு ஆசிரியருடைய பின்புலம் இருந்துகிட்டே இருந்ததுங்க. எங்க அப்பா ஒரு தேர்தல் அலுவலகம் போடுறதுல ரெடியார் சத்திரத்துல ஒருத்தர் 2 பேர்த்துக்கு நடந்த சண்டையை விளக்குறதுக்காக போன இடத்துல அவரை குத்திட்டாங்க. 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, அப்புறம் இறந்துட்டாங்க. எங்க சித்தப்பா அவங்க எல்லாமே விவசாய குடும்பங்கள், படிப்பறிவு இல்லை. ஹாஸ்பிட்டலில் அவர் மட்டும்தான் இருக்காரு. எங்களுக்கு நான் அப்போ 10th படிக்கிறேன். என்ன கோவம் வந்ததுன்னா, அப்பா இருந்தால் அரசியல் சரியில்லை, அதனால அவர் பாதிக்கப்பட்டப்போ யாரும் பார்க்கல. இதுதான் ஆசிரியர்னு சொன்னார் ஒரு கடிதத்தில்.
அப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டு இருக்கப்போ ஆசிரியர் வந்து சில கிராமங்களுக்குள்ள இந்த வெள்ளம் வந்தப்போ வேடசுந்தோர் வெள்ளம் பாதிக்கப்பட்டப்போ கிராமங்களில் குழந்தைகள் எல்லாம் எங்களெல்லாம் கூட்டு போய் துணிமணிகளும் இந்த உணவு தானியங்களை சேகரிப்போம். அதெல்லாம் சேகரித்து கொடுத்தாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஆமாம். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளோடு இருக்கிற பொழுது அவர் வந்து நம்ம சமூகத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும். இதனுடைய தொடர்ச்சி தான். ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தான் வீட்டை விட்டு போக முடியும். அதனால் அங்கன்வாடியில் ஒரு ஆர்டரை வாங்கிட்டு சைக்கிள் பயணமாக கிராமத்துக்கு போக ஆரம்பித்தேன். அப்போ அங்கே ஊழியர்கள் பிரச்சனைகள், கிராமத்து மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் போன பிற்பாடு தான் நம்ம அப்போ இருந்த அரசு ஊழியர் சங்க தலைவர்களுக்கு அவங்க ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தாங்க மாதம். அதுல ஊழியர்களுக்கு எனக்கு எழுத்துல ஆர்வம் இருக்கும். அப்போ வந்து இந்த மனகோசை சுட்டி இதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். தெரியாம இந்த இலங்கை பிரச்சனைகள் நடந்ததா இல்ல ரகசியமா வாங்கி படிக்கிறதுல ஒரு ஆர்வம். நீங்க எழுதுவீங்கன்னு சொன்னதுனால இந்த படத்தை காட்டணும்னு நினைச்சேன். அவங்க கலைஞர் திருச்சியில் நடந்திருக்கு. அப்பவே கவிதைகள் எழுதுவீங்க? ஆமா. நான் இப்போ ஒரு கவிதை படித்தேன். இந்த சூரியன் வந்து எழுப்பும் வரை என்னை கொஞ்சம் சுகமாக தூங்க விடு, காலையில் கண் விழித்ததும் தெருமுனை கடை சென்று தேநீர் அருந்தி 7 மணி செய்தி கேட்டு எல்லா நாளிதழும் வாசித்து அவசரம் இல்லாமல் குளித்துவிட்டு அலுவலகம் செல்ல வீடு வருவேன். இப்படி எல்லாம் சொன்னதும் அம்மா அதிர்ந்து போனால் ராவுத்தர் பிச்சையிடம் மந்திரித்து தாயத்து கட்ட வேண்டும் என்று பக்கத்து வீட்டு மாமியிடம் பதட்டத்தோடு சொன்னார். அதுக்கு அடுத்து ஒரு வரி இருக்கு. இது மட்டும் தான் எடுத்தேன். அண்ணன் வந்து இந்த கழுதையை யாரு தலையிலையாவது பிடிச்சி கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஏனென்றால் நான் ஒரு பெண் அல்லவா. ஸோ பெண்களுக்கு வந்து இது ஒரு சாதாரண நிகழ்வா இல்லைன்றீங்க? ஆமா. இரவு நேரம் தனியா நம்ம வந்து 6 மணிக்கே நாங்க வீட்டுக்கு போயிடணும். அப்போவெல்லாம் வந்து பஸ்ஸில் தனியாக போனால் கூட எல்லாருடைய பார்வையும் அது தனியாக இருக்கிற பெண் மேலேயே விழுகும். பஸ்ஸுக்காக ஸ்டாப்பில் நின்னாலும் அதே தான் கேள்வி, எங்கே கிளம்பிட்டீங்கன்னு. அப்போது இது ஒரு 6 மணிக்கு மேலையெல்லாம் இரவு நேரத்தில் பெண்கள் பயணமே பெரும்பகுதி இருக்காது. அப்படி பயணம் பண்ணுறவங்களும் வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதனால் நள்ளிரவு நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பசங்க, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் எந்நேரம் வேணாலும் வருவாங்க. நம்ம அப்படி வர முடியுமா? வீட்டுக்கு வெளியில் படுத்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது வீட்டுக்கு வெளியில் நம்ம வேப்ப மரத்துக்களில் தூங்கினா என்ன அப்படின்னு. ஆனால் தூங்க முடியுமா? வீட்டில் அனுமதிப்பாங்களா? ஸோ அதில் அப்புறம் இந்த பாலம் நல்ல ஒரு பௌர்ணமி வெளிச்சத்தில் பாலத்தில் ஆற்று பாலத்தில் பசங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னைக்காவது அப்படி நான் போய் அவங்களோட உட்காந்து பேச முடியுமா? அல்லது 4 பெண்கள் உட்காந்து பேச முடியுமா நள்ளிரவு 12 மணிக்கு? ஸோ இதெல்லாமே நான் யோசித்தேன், ஏன் அவனால் முடியல? ஆகவே நான் ஒரு பெண். நீங்கள் எழுத்தாளர் தான், உங்கள் அடையாளம் அப்படி தானே சொல்ல முடியும்? எழுத்தாளர் ஆகணும்னு விரும்பினேன். பட் நான் எழுத்தாளர் என்னுடைய பிரச்சனைகள் பார்த்தது கேட்டது அதை கவிதையாக மாற்றிட்டு இருந்தேன். ஆனால் கவிதை நூல் வெளியே வந்திருக்குல்ல? ஆமாம், 2 கவிதை 3 கவிதை நூல் போட்டிருக்கேன். அப்பப்போ நான் வந்து பஸ்ஸில் போகிறப்போ பார்க்குற சம்பவங்கள், அந்த கை குழந்தைய கொடுப்பாங்க, இறங்கும்போது அந்த பிள்ளைய அழுங்காமல் அந்த காலை அப்படி தொட்டு பாட்டுறேன். ஏன்னா கொலுசு போட்டிருக்கு. ஒரு என் பஸ்ஸுக்கு நான் உட்கார்ந்துருக்க சீட்டுக்கு முன்னாடி ஒரு குழந்தை கேட்டு வருது, அம்மா 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 ஆறு வந்துருச்சுன்னு. அவங்க அம்மா வந்துச்சு, ஆமாடி அப்படிங்குது. எங்கம்மா தண்ணியவே காணாம். அது கேட்டது வந்து தண்ணியவே காணாங்கிறது தான் கேட்டுச்சு. ஆற்றுல மணலாக தான் இருக்குது. அவங்க அம்மா ஆறுன்னு சொல்கிறாங்க. பிள்ளை ரொம்ப குதூகலமாக அது ஆறு அப்படின்னு பார்க்குது, எட்டி பார்க்குது, தண்ணி இல்லை, எங்கம்மா தண்ணியை காணான்னுச்சு. அதுலேருந்து தான் ஒரு கவிதையை எழுதினேன். எல்லாமே உங்கள் பயணத்தில் அனுபவத்தில் எழுதுனதுதான். இப்படி சிலது. அப்புறம் நம்ம வீடுகளில் மாசங்க தோழர்கள் வீடுகளில் ஊறுகாய் எடுப்பாங்க. என்ன பாட்டிலேருந்து எடுப்பாங்கன்னா ஹார்லிக்ஸ் பாட்டிலேருந்து எடுப்பாங்க. அவன் நம்முடைய கிராமத்து வீடுகளில் காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் ஒன்றில் உப்பு ஒன்றில் ஊறுகாய் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அதுதான் கவிதையாகவும் எழுதுனேன். அப்போ வந்து ஹார்லிக்ஸ்க்கும் காம்ப்ளானுக்கும் நிறைய விளம்பரங்கள் வரும். ஆனா வீடுகளுக்கு பாட்டில் தான் போய் சேரும், வெறும் பாட்டில் தான் போய் சேரும். என்னுடைய வறுமை, என்னை சுற்றி இருப்பவர்களுடைய வறுமை, இவைகளிலிருந்து தான் நாம அந்த கவிதைகளை உருவாக்க முடிஞ்சது. ஆனா உங்களுக்கு தோண உணர்வை நீங்க கவிதையா என்ன சொல்ல வருதுங்கிறது பிறகுதான். ஆமா, ஆனா அது எல்லாமே பெண்ணிய சார்ந்தது. ஏன்னா நான் என்னுடைய கிராமத்துல
எங்க அம்மா வந்து கிணத்துக்குள்ள இறங்கி தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆ. கிராமத்துலதான் பிரசவம் நடக்கும். ஓ. சோளங்கள் குத்துவாங்க. 11 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க, கஞ்சி தான் குடிப்பாங்க. அப்புறம் காடு வேலைகளுக்கு போவாங்க. இவங்களுக்கு ஆண்களுக்கு எப்ப எல்லாம் கோபம் சண்டை வருதோ அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்ப எல்லாம் அவங்கள போட்டு அடிப்பாங்க. இதெல்லாம் பக்கத்து வீடுகள்லயும் நடக்கும். ராத்திரி ஆனா தெருவே பூரா ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. துரத்தி பெண்ணை அடிப்பாங்க, மனைவி அடிப்பாங்க. ஓ. அதெல்லாம் இயல்பா பாப்பீங்க வீடுகள்ல. அப்ப அப்புறம் கிராமமே ஒரு பெரிய சண்டை களமா தான் இருக்கு. கொண்டாட்டி அடிக்கிறது ஆம்பளையினுடைய பெரிய வீரமாகவும் பெரிய உரிமையாகவும் பார்க்க மாட்டேன். ஏன் முன்னாடி நான் அடிக்கிறேன். அப்புறம் உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்கின அம்மாவை பருப்பெல்லாம் அரைச்சி பத்தை போட்டு அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது வாயை மூடு, நீ வாய் பேசுறதுனால தானே அடிக்கிறான், நீ மட்டும் வாய் பேசாத, என்ன பண்றது, பொம்பளையா பிறந்தா இப்படி தான் பொறுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் நேரில் பக்கத்துல பார்த்துருக்கிறேன். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில குழந்தை பருவத்துல மனசுல விழுந்தது. அதுதான் பெண்ணுரிமை. உங்களுக்கு வந்து ஆமா பெண்ணுரிமையை கற்றுக் ஆமா கொடுத்திருக்கு. ஆமா அது பெரியார். ஆமா அதுக்கப்புறம் தான் நம்ம இயக்கத்துக்கு வந்த பிற்பாடுதான் பெரியாரையே நான் படிக்க ஆரம்பிச்சேன். மார்க்சிய இயக்கம் தான் பெரியார் ஆமா அறிமுகப்படுது. எம்எல்ஏ பஸ்ஸில் போனார், எம்எல்ஏ வந்து எளிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் உங்களை பத்தின செய்திகள் பெரும்பாலுமான மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். நான் வந்து எம்எல்ஏவா அறியப்படுறதுக்கு முன்னால என்னவா இருந்தீங்கன்னு அரசியல் எம்எல்ஏவா அறியறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கருத்து இருந்தது. எம்எல்ஏக்கள்ல சும்மா அரசாங்கம் வச்சிருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் எதுவும் போய் நடக்க, போராட்டம் தான் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு. திண்டுக்கல் ஏற்கனவே தண்ணி பிரச்சனைக்கு பேர் பெற்ற இடம் இல்லையா, எல்லா தண்ணி பிரச்சனைக்கும் முதல் பானைகளை கொண்டு வந்து வைக்கிறதுல அந்த போராட்டங்களை நம்ம தான் நிற்போம். செம்பட்டி இப்பதான் அந்த தீர்ப்பு எல்லாம் கிடைச்சது. என்னது செம்பட்டி வழக்கு? செம்பட்டியில வந்து கௌசல்யாங்கிறவங்க அவங்க கணவர் திருடிட்டாருன்னு இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வந்து விசாரணை பண்ணி அந்த பொண்ணை மானவங்கப்படுத்துறாங்க. அவங்கள வந்து கிணத்துல தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக போய் விழுந்துட்டாங்க. விழுந்து கைகாலெல்லாம் உடஞ்சு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போட்டதுக்கப்புறம் 2001 நான் மாத சங்கத்தினுடைய மாநில துணைத்தலைவர். அப்போ வந்து அந்த பிரச்சனையை உடனடியாக போய் நாங்கள் எடுத்து இந்த மறியல் போராட்டம்லாம் நடத்தி 22 வருஷம் இப்போ தான் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் அந்த குற்றவாளிகள் 3 இன்ஸ்பெக்டருக்கு 7 வருட கடிகால் தண்டனை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த பிரச்சனையை நம்ம தான் எடுத்தோம். டாக்டர் பவானிங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க, கிளினிக்கு வர்றாங்க. அப்புறமா பார்த்தா பால் சாப்பிட்டாங்க, அதில் சயனைடு கலந்து தான் அவங்க கணவர் கொண்டுட்டார். அவருக்கும் தண்டனை என்பது பெற்றுக் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் எம்எல்ஏருக்கு முன்னால எடுத்த. ஆமா இது அது மாதிரி சத்துணவு ஊழியர்கள் பிரச்சனை இல்லை. சத்துணவு ஊழியர்களுக்கு அப்போ 135 ரூபா தான் சம்பளம். அவர்களை ஆர்கனைஸ் ஆகி அவங்களை சங்கமா சேர்க்கறதுக்கானவே பல போராட்டம் நடக்கும். இப்போ அதிமுக அமைச்சராக இருந்தவர் சவுந்தரராஜன், அவர் இப்ப இல்லை, இறந்துட்டாரு. அவரு ஜீப் எடுத்து கிளம்புனா ஒரு 10 சத்துணவு ஊழியர்களாக சஸ்பெண்ட் ஆவாங்க. அப்படி வந்து நாங்க வந்து சத்துணவு மக்களுக்கு தான் கொண்டு வந்தோம், ஊழியர்கள் திருடிட்டு போறாங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தாங்க. அவ்வாறு அல்ல, இந்த குறைந்த ஊதியத்திலையும் ரொம்ப நேர்மையாக வேலை பார்க்குற ஊழியர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பல போராட்டங்களை நம்ம நடத்தணும். அந்த மாதிரி அரசாங்கத்தினுடைய சஸ்பென்ஷன் இந்த நடவடிக்கைலாம் நிறுத்துறதுக்கு போராட்டங்களை நம்ம வழி நடத்தணும். ஆகவே சத்துணவு ஊழியர் சங்கம், அரசு ஊழியர் சங்க அமைப்பு, அதில் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இணைந்து போராட்டம் நடத்தினாங்கல்ல, பேராசிரியர்கள்லாம் கைதாகி சிறைக்கு போனாங்க. அப்போ நாங்கள் வெளியில் அந்த குடும்பங்களை பார்க்கறது, அந்த ஆசிரியர்கள் போராட்டத்துக்கு முன்னின்றது, அந்த போராட்டம் பெரிய அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். 1980 to 90 வரைக்கும் ஆசிரியர் அரசு ஊழியர்கள் போராட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரு பெரும் மாற்றத்தை உருவாக்கியது. அதாவது ஊழியர்களுக்குள்ளேயே அரசு நிர்வாகமே கொஞ்சம் நெகிழ்வா மக்களுக்கு நெருக்கமா அந்த அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் மக்களினுடைய பிரச்சனைகளவே அவங்களுக்கு ஒரு சங்கமாக சேர்க்கிற பொழுது, அவங்க தேவைக்காக போராடுகிற பொழுது அவர்களை ஒடுக்கக்கூடாது என்ற அந்த ஜனநாயக புரிதலை அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் புரிந்து கொள்வதற்கு அந்த சங்க அமைப்பும் போராட்டம் தான் அவங்களுக்கு பயன்படும். எம்எல்ஏ ஆன பிறகு அந்த பொறுப்பை பயன்படுத்திக்கிறதுல கம்யூனிஸ்டுகள் எப்படி ஒரு வித்தியாசமான அணுகுமுறை?
நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிற்பாடு அங்க இருக்கிற எல்லாரும் வெளியில சொல்லி அனுப்புனாங்க, இந்த பிரச்சனையே இல்லை, அங்க போனா நல்லா மைக்ல பேசலான்னு தான் அனுப்புனாங்க. ஆனா அங்க வந்து மைக்கை நான் ஆன் பண்ணா ஆன் ஆகாது. சபாநாயகர் என் பெயரை சொன்னாதான் ஆன் ஆகும். சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரை இப்ப சிந்தன் அப்படின்னு சபாநாயகர் சொன்னாதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மைக் ஆன் ஆகும். எப்ப வேணா நினைச்சா பேச முடியாது. எப்படி போராட்ட விஷயங்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ள எப்படி கொண்டு போனீங்க? ஒரு போராளி ஆனா நீங்க ஒரு பிரதிநிதியா செயல்படணும்னா எப்படி அது மாற்றம்? என்னுடைய அனுபவத்துல அங்க வந்து பிரச்சனைகளை எல்லாம் அதாவது இது ரொம்ப இந்த கல்விங்கிறது ரொம்ப முக்கியமானது. சட்டமன்றத்துக்குரிய வார்த்தைகள் அதுக்குரிய ஒரு தன்மையோடு மரபுகளோடு நாம அங்க பேச வேண்டியது, அதெல்லாம் கத்துக்க வேண்டியிருந்தது. இப்போ முக்கியமா தலையிட்டு தீர்வு செஞ்ச சட்டமன்ற உறுப்பினரா இருந்ததுனால இதை தீர்க்க முடிஞ்சது அப்படிங்கிற. திண்டுக்கல் மாவட்டத்திலேயே எங்க திண்டுக்கல் தலைநகருடைய தண்ணீர் பிரச்சனையே நாங்கள் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சம்பந்தமாக அங்கு சட்டமன்றத்துக்குள்ள பேசுவது மட்டுமே, சட்டமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போனாலே தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிற்பாடு நான் நடத்திய போராட்டங்களை போய் பாருங்க, ஏகப்பட்ட போராட்டங்கள். அதாவது களத்திலேயே சொல்றீங்க? ஆமா, எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் பெர்மிஷன் வாங்கி போராடிட்டு இருக்கணும். எம்எல்ஏ ஆன பிற்பாடு திடீர்னு எந்த இடத்துல போராடிட்டு இருப்பேன்னு தெரியாது காவல்துறைக்கு. அந்த பிரச்சனையை உடனடியாக அரசு கவனத்துக்கு கொண்டு, ஏன்னா காவிரி கூட்டு தண்ணீர் பிரச்சனைக்காக நாங்க பேசிட்டேன், திட்டம் வரல, புத்தகத்தை பார்த்து எங்கடா நம்ம திட்டத்தை காணாமே மாவட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஆகவே உடனே கையெழுத்து இயக்கம், கார்டில் கையெழுத்து வீடு வீடாக வாங்க. அப்போ எல்லா கட்சியும் நம்ம எம்எல்ஏ நேரடியாக வந்து கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, திடீர்னு மண்டபத்துக்கு போனாங்க, திடீர்னு வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்படிலாம் போக முடியாதுன்னு சொல்லி அந்த மக்களை திரட்டி நானே போய் பஸ் மறியல் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறதுல ஒரு தயக்கம் இருக்கும். எம்எல்ஏவே போய் பஸ்ஸுக்கு முன்னாடி உட்கார்றப்போ ஒரு நம்பிக்கைப்பட்டாங்க. எங்களோட நிறைய பெண்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கம்மா நீங்க எங்க சொல்றீங்களோ நாங்கள் வந்து போராடுறோம்மா அப்படின்பாங்க. எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள்ளும் போராட வேண்டியிருக்கு, வெளியிலையும் மக்களை திரட்டி போராடினால்தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுங்கிற அனுபவம் தான் எனக்கு கிடைச்சது. அதுதான் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து, ஹவுசிங் போர்டு வீட்டு பத்திரங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடியதுல இருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு, மக்கள் பிரச்சனைகளுக்கு அந்த போராட்டங்கள் பயன்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது முக்கியம் மக்களுக்கு. அதே விட முக்கியமானது தமிழ்நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம், விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள், இப்படி எல்லாருடைய பிரச்சனையும் மிக முக்கியமானது. அதுலதான் நான் வந்து சத்துணவு ஊழியர் அமைப்புல இருந்து வந்தேன். சமூக நலத்துடைய மானிய கோரிக்கை அப்போ சட்டமன்றத்துல வந்து இந்த செல்வி திருமதி, ஏன் இன்னும் பெண்களை வந்து அன்னைக்கு கவர்னர் பாத்திமா பிபி இருந்தாங்க, ஒரு திருமணம் ஆகலைங்கிறதுக்காகவே பெண்களை வந்து செல்வின்னு போடணுமா? அப்போ திருமணம் ஆகாமல் பிரதமர் எல்லாம் இருந்தாரு, அவரை ஏன் செல்வன்னு நீங்க கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சட்டமன்றத்துல பேசி அது ஒரு பெரிய கட்டம் கட்டி பெரிய நகைச்சுவையா மாதிரி அடுத்த நாள் செய்தியா போட்டாங்க. ஆனால் கட்சி எனக்கு நமக்கு வழிகாட்டி என்பி என்ன சொன்னாருன்னா, அது அந்த ஒரு நிமிடத்துல நீங்க சத்துணவு ஊழியர் பிரச்சனையை பேசியிருக்கலாமேம்மா, இது நீங்க தனியா போய் பேசியிருக்கலாமே, ஏன் செல்வின்னு போடுறீங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்தம் கொடுத்தார் தோழர் என்பி. அன்னைக்கு தோழர்கள் டிகேஆர் இவங்கெல்லாம் இருந்துதான் சிபிஎம் உடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு வழிகாட்டினாங்க. ஆகவே சட்டமன்றம், அரசு இதனுடைய அனுபவங்களை கற்றுக்கொள்வது, மக்களுக்கு பயன்படுத்துவதுங்கிற ஒரு பெரிய கல்வியை ஒரு கிராமத்திலிருந்து வந்து எனக்கு கொடுத்தது நம்ம கட்சி தான். டீ குடிக்கிறது எப்ப பழகினீங்க? கட்சிக்கு டைபி அமைப்புக்கு வந்து சொல்றாரு, எங்க வீடுகள் எல்லாம் கருப்பட்டி காப்பி தான், சரிங்களா? அதுவும் வந்து யாராவது விருந்தாளி வந்தாதான் வைப்பான். சிறு விவசாய குடும்பம், அதுல விருப்பமும் இருந்தது இல்லை. ஆனா டைபி அமைப்புக்கு வந்த பிற்பாடுதான் இந்த மாதிரி தேநீர் குடிக்கிறது, வந்து வெளியில ஒரு இளையவர்களோடு பழகிற பொழுது எவ்வளோ ஒரு சமத்துவமா பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்.
நம்ம கிராமங்கள்ல பெண்கள் வந்து வர்றப்ப ஆண்கள் வந்துட்டு எந்திரிச்சு நாங்கள் நிற்போம். ஆனா டைபி அமைப்புல சேரை போட்டு தோழர் உட்காருங்க, எதுக்கு அப்படி உங்க எந்திரிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சவுண்டா உட்கார வச்சாங்க. அதுதான் என்னுடைய மனசுல ஒரு பெரிய நாற்காலியை போட்டு அமர்ந்தது. சமத்துவங்கிறது ரொம்ப முக்கியமானது, பெண்களை மதிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே எங்க இருந்ததுன்னா, நான் பார்த்த டைபிலையும் இருந்தது, கட்சியிலையும் இருந்தது. இப்படி ஒரு ஏழை கூலி தொழிலாளிகள் இவங்களுடைய வாழ்க்கையோடு இருந்து பயணிக்கிற பொழுது எவ்வளவு பெரிய அன்பு, உறவை தாண்டி என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் கணவர், என்னோட அண்ணன், என்னோட தம்பி, இந்த உறவுகளை தாண்டி இந்த இயக்கத்துக்குள்ள இருக்கக்கூடிய தோழமைங்கிற உணர்வு மிகப்பெரிய நம்பிக்கையானது. அதையும் நான் இயக்கத்துக்குள்ள வந்துதான் கற்றுக்கிட்டேன். பெரிய கல்விதான் எல்லாமே. நீங்க சொல்லவே ஒரு ஒரு கிராமத்து மனசு வந்து இப்பவும் அப்படியே உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால நீங்க ஒவ்வொரு கான்ட்ராஸ்ட் சொல்லும் போதும் அது அந்த இந்த இளம் பருவம் எப்படி வளர்ந்து வந்தீங்களோ, எதெல்லாம் பார்த்தீங்களோ அது உடையறதுதான் உங்க மனசுல வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குது. கரெக்டா சொன்னீங்க. அது எந்தெந்த இடத்துல உடையுதோ அந்தந்த இடத்துல நான் முழு நம்பிக்கையை பெற்றேன். அதுதான் பெண்ணுரிமைக்கு இன்னைக்கு தேவைன்னு நான் பாக்குறேன். அந்த பழமையான நடவடிக்கைகள் எங்க உடைஞ்சு அது செதறி அடுத்த இடத்துக்கு வர்றாங்களோ அந்த இடத்துல பெண் உரிமையை நோக்கி நம்ம நகர்றோம்னு இல்லைன்னா பேச்சளவுல தான் இருக்கு. மணிக்கணக்கில் பேசலாம் பெண்ணுக்கு உரிமை அப்படியா இப்படியா சிறகடிச்சு பறக்கணும். அது வாழ்க்கையில ஒவ்வொரு பெண்ணுக்கும் வருதா, அமைதா, அந்த சிறகுகளை கொடுத்தது நம்முடைய கட்சி தான். நீங்க எழுதுனதுல ஒரு முக்கியமான புக் வந்து லட்சிய நதியாகன்னு சொல்லிட்டு, ஆமா, பாப்பா உமாநந்தன். அது அந்த எழுதின அனுபவம். ஏன்னா அவங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, மக்கள் தலைவரா இருந்திருக்காங்க, அவங்க ஒரு பெரிய லீடரா இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு சின்ன வயசுல இருந்து வந்து எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பார்க்கல. ரொம்ப ரொம்ப சமமா நடத்துவாங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, கடிதங்கள் எழுதுவாங்க, தொடர்ந்து பேசுவாங்க. அப்படியான ஒரு தலைவர். எழுதுவாங்களோ? அப்போ போன் கிடையாது, நிறைய கடிதம் எழுதுவாங்க. ஒரு முறை உடம்புக்கு ரொம்ப முடியாம இருந்தப்போ அவங்களுடைய மூத்த மகள் டாக்டர் ரஷ்மா நேத்ராவதி அவங்க திண்டுக்கல்ல இருந்தாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு உடம்பு முடியலன்னு அங்கேருந்து ரசம் சாதம் ஒரு தூக்குவாளியில் எடுத்துட்டு டாக்டர் வசந்தா கிளினிக்கில் நான் இருந்தேன். அப்போது என்னை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப முடியாமல் இருந்தேன். அப்போ அம்மா வந்து நேரடியாக பார்த்தாங்க. அதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது ஏதாவது இருக்கா? அந்த எழுதும் நிறைய விஷயங்கள் ஏதாவது உங்க மனசுல இருக்கு? ஆமா, அவங்க அம்மா வந்து சிறைச்சாலையில் இருந்தப்போ அவங்க அம்மா பற்றி சொன்னாங்க. அது ரொம்ப உருக்கமாக இருந்தது. நேரில் அவங்க நான் வந்து நம்ம தலைவர்கள்லாம் அழுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் எனக்கு. அவங்கள உறுதியான தலைவர்கள் இல்லையா? அப்போ அம்மாவை பற்றி சொல்கிறப்ப நான் அவங்க கண்ணவே பார்த்தேன். பாப்பாமா? ஆமாம், உண்மையில அந்த டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது தமிழகத்தில் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே பார்த்தா அம்மானு தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஆளுமையாக அவங்க இருப்பாங்க. யாருக்கும் எதுக்கும் தயக்கம் காட்டாம நான் ஐயோ நம்ம ஒரு பெண்ணாச்சே கொஞ்சம் பணிவாக பேசணும்னாலாம் நினைப்பாங்க. அவங்க அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு அதாவது அந்த பெண் உரிமைன்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவங்க மைதிலி சிவராமன் பாப்பா அவர்கள் பெண்ணை அரசியல்படுத்துவாங்க, மார்க்சிய அரசியலோடு இணைப்பாங்க. மைதிலி அவர்கள் மார்க்சிய பெண்ணுரிமையோட இணைப்பாங்க. எனக்கு இந்த ரெண்டு பேருமே பெரிய பெண் பேராசிரியர்கள். 1952 பிஆர் அவர்கள் பேசியது, உருவாக்கின சட்டங்கள், அது மட்டுமல்ல ரேஷன் கடை வேணுங்கிறதெல்லாம் நம்முடைய ஜிவி போன்ற தோழர்கள் எழுப்பிய பிரச்சனைங்க. அது பிற்பாடுதான் ரேஷன் கடைகள் உருவானது. என்பி வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தெருவில் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஓய்வூதியம் கொடுங்க அப்படின்னு ஆசிரியர்களுக்காக ஓய்வூதியம் கேட்டு பின்னாடி தான் அந்த பென்ஷன் ஸ்கீமா வந்தது. எல்லாம் ஆரம்பத்திலேருந்தே எல்லாம் வரல. இப்படி பல கோரிக்கைகள் தொழில் சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, குத்தகை விவசாயிகள் சம்பந்தமாக, ஏன் அறநிலையத்துறை சம்பந்தமாக நம்முடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம எழுப்பினமோ அது எல்லாமே அரசாங்கம் ஒரு அரசு திட்டங்களாக கொண்டு வந்துருக்கு.
இப்போ கலைஞர் காலத்தில் நான் வந்து இந்த கோரிக்கையை முன் வச்சேன், இந்த விவாதத்தை முன் வச்சேன், அவர் இருந்த நேரத்தில் நடந்த சுவாரஸ்யமான ஏதாவது? அப்போ நம்ம எஸ்எஃப்ஐ போராடி கோட்டைக்கு முன்னாடி வந்தப்போ உள்ளே விட மாட்டேன்னு அடிச்சிட்டாங்க, காவல்துறை அடிச்சிருக்கு. அப்போ நான் வந்து சட்டமன்ற குழு தலைவராக இருந்தேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, கலைஞர் உட்கார்ந்துருந்தார். உங்களுடைய இளம் வயதில் தண்டவாளத்தில் தலை வச்சு போராடினீங்க, போராடுவது எங்கள் உரிமைன்னீங்க. எங்கள் மாணவர்கள் வெளியில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உங்கள் காவல்துறை தாக்கிக்கிட்டு இருக்குது, கடுமையான தடியடி நடத்தியிருக்கு, எப்படி நியாயமாக இருக்க முடியும்? நீங்கள் போராடலாம், ஆனால் நாங்கள் போராடக்கூடாதா? சமச்சீர் கல்வியை நீங்கள் தானே வாக்குறுதியாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். இந்த மாதிரி அனுபவம் ஜெயலலிதா அம்மாவோட இருக்கா? இருக்கு. அவங்க என்ன அப்படின்னாக்கா, ஒரு நான் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 3வது மாதம் நினைக்கிறேன், வந்து மாதம் மும்மாதம், அதாவது இந்த வறட்சி துவங்கிருச்சு. ஒன்றும் அறிவிப்பே வரல. அதனால் நான் என்னுடைய உரையில் நம்ம கட்சியினுடைய வழிகாட்டியின் அடிப்படையில் வந்து ஆண்டனா வழியாக அரிசி எதுவும் கொட்டுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இல்லை அதாவது மாதம் மும்மாறி பெய்வதாக உங்கள் கலெக்டர் ஏதாவது தகவல் அனுப்பிட்டு இருக்கிறாரா, அப்போ உங்களுக்கு வெளியில் வறட்சி இருக்குதுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்தேன். அதுதான் ஜூவியில் எழுதுனாங்க, சட்டமன்றத்தில் ஒரு பெண் புயல் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்து எழுதுனாங்க. நம்ம சொல்றதோட நியாயம் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு புரியும். நம்ம எப்போ ஆட்சியில் வர்றது, நம்ம ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறதுங்கிறது எப்போ? அதாவது நம்ம வந்து தமிழ்நாட்டில் 1967 நம்ம வந்து அன்னைக்கு திமுகவோட அலையன்ஸ் வச்சதுக்கு பிற்பாடு தான் காங்கிரஸ் இந்திய நாடு முழுவதும் எல்லா மாநில அதிகாரத்திலையும் இருந்தாங்க. அவர்களை அப்புறப்படுத்த முடிஞ்சது இது 1967. 1957 நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இஎம்எஸ் அவர்கள் கேரளாவில் காங்கிரஸை வீழ்த்தினாங்க. ஆனால் 67 தான் தமிழ்நாட்டில் சாத்தியமானது. ஸோ அப்போ இருந்த ஒரு கூட்டணி அமைப்புங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தொடருது தமிழ்நாட்டில். ஒரு அரசியலுக்கு கூட்டணி ஒரு மையப்பொருளாக இருக்கு. மையப்பொருளா அது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தான் அப்படி இருக்கு. நிச்சயமா கேரள மாநிலத்தை போல, மேற்கு வங்கத்தை போல, திரிபுராவை போல அதிகாரத்திற்கு வருவது அப்படிங்கிறது தொழிலாளி வர்க்கத்திற்கு சாத்தியமானது தான். அது எப்படி நடக்காமையே போயிருமா என்ன? பெரிய முதலாளித்துவ நிலப்பரத்துவ சமூக அமைப்புல ஒரு 3 மாநிலத்தில் அதிகாரத்திற்கு வந்ததும் இப்ப கேரளாவில் இருக்கிறதும் மிகப்பெரிய விஷயம். இப்போ மதுரையில அகில இந்திய மாநாடு நடக்கிறது, மாநாட்டு வேலைகள்ல தான் இருக்கீங்க. மாநாட்டுக்கு போறதுக்கு முன்னால இந்த மாநாட்டுக்கு எப்படி வரவேற்பு இருக்கு? மக்கள்கிட்ட தான் நம்ம வசூல் பண்றோம், பல இடங்கள்ல நீங்களே ஃபேஸ்புக்கில் எல்லாம் போடுறீங்க. ஒரு விவசாயி 1 லட்சம் ரூபாய் அவரோட விளைச்சல்ல வந்த பணம்லாம் எடுத்து கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். எப்படி இருக்கு வரவேற்பு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அதாவது நான் உண்மைக்கு சொல்றேன் சிந்தன், இந்த தமிழ்நாடு அரசியலில் நம்ம வந்து ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்கிறோம், திமுக தலைமையாக இருக்குது, தொடர்ந்து தேர்தல் அரசியலில் வெற்றி பெற்று வர்றோம். இதனால் அதிமுக, அந்த பக்கம் பாஜக எதிர்கட்சிகள் பல அவதூறுகளை, வதந்திகளை சமூக வலைத்தளம் அப்படிலாம் பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. பட் என்ன யதார்த்தம்னா, நிதி வசூல்னு போகும்போது சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி, சிபிஎம்முக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு நேரம் சிற்றுண்டிக்கு தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், எல்லா தோழர்கள் கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபா கொடுக்குறேன்னாரு. அவங்க மனைவி அப்போ டீ எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னங்க கேட்டாங்க, என்ன சொன்னீங்க, யாராருக்கோ செய்யறீங்க, அவங்களுக்கு இந்த கட்சிக்கு நீங்கள் செய்யணுமுங்க அப்படின்னு சொல்லி 50000 ரூபா அவங்க எழுதுனாங்க. அந்த பெண் முடிவெடுக்கிறாங்க. ஆமாம், பெண் முடிவெடுத்தாங்க. அவங்க ஒரு டாக்டர். அதே மாதிரி தான் ஒரு விவசாயி, அவர் வந்து ஏலத்தோட்டம் வச்சுருக்காரு. அந்த விவசாயி வீட்டில் தான் நம்ம தோழர் ராமூர்த்தி இவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள்லாம் அங்கே தான் தலைமுறை வாழ்ந்துருக்காங்க. இஎம்எஸ் அவர்கள் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஒன்றா இருந்த மதுரை ஜில்லா கமிட்டி கூட்டம் மேலே மாடியில் நடந்ததுன்னு எங்களை கொண்டு போய் காட்டினார். அந்த உணர்வுகளுக்குள்ளே போனவர் அவர் அந்த கையோட கொண்டு வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருங்க, கொடுத்தாரு. அது மாதிரி தான் ஒரு சிறு ஜவுளி வியாபாரம் கொண்டு போய் மூட்டையாக கட்டி அங்கங்கே மாவட்டங்களில் வியாபாரம் செய்கிறவர். அவர் எவ்வளோ உழைப்பு, இன்னைக்கு ஜவுளித்தொழில் எவ்வளோ நலிவாக இருக்குது. அவருடைய உணர்வுகள்ல இருந்து ஒரு நேரம் உணவுக்கு நான் கொடுக்குறேன். அவர் நம்ம கட்சி தோழர், பழனிசாமின்னு அவர் நம்ம தோழர்.
தொழிலாளிகளும் விவசாயிகளும் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது பல பேருக்கு வந்து ஏக்கம் தான் வருது, என்னைக்குங்க இதெல்லாம் நடக்கும், இது சாத்தியமா அப்படின்ட்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அதை சாதிக்குமா, அதை நோக்கின பயணமா? கட்டாயமாக அந்த மாற்றம் தேவைங்க. இப்போ அதாவது பல ஆண்டுகள் பட்ஜெட்டில் பற்றாக்குறையே இல்லாமல் போடக்கூடிய அளவுக்கு செல்வங்கள் இருக்கு. யார்கிட்ட இருக்குன்னா சில தனிநபர்கள்ட்ட தானே இருக்கு. நம்ம அவங்ககிட்ட இருந்து பூரா உடனே பறிங்கன்னு கட்சி சொல்லலை. கீழே இருக்கக்கூடிய மக்களை மேலே தூக்கணும்ல. அப்போ வேலை வாய்ப்பு முக்கியம். விவசாயத்துறையில் பெரிய மாறுதல் கொண்டு வரணும். இருக்கிறதுலையே விவசாயம் தாங்க ரொம்ப மோசமாக இருக்குது. வேலை வாய்ப்பு ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் அரசு தேர்வாணையத்தில் எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கு தான் வேலைன்னா அதில் பாஸ் பண்ண முடியாதவங்களாம் பசிக்காதா? இதுதான் மிகப்பெரிய முரண்பாடு, சமூக முரண்பாடு. இந்த பிரச்சனையை இடது ஜனநாயக அமைப்புகள் நிச்சயமாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். நம்முடைய இந்திய நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியில் தலைமையேற்று போராடிய மகாத்மா காந்தி வரைக்குமே இந்த சோசலிசம், சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அதனால ஈர்க்கப்பட்டவர்கள். அதனால தான் நம்முடைய விடுதலை போராட்டம் ஒரு உத்வேகம் அடைந்தது. அதாவது விடுதலைனா எப்படி இருக்கணுங்கிறப்ப அது சமத்துவத்தை நோக்கி இருக்கணும், சோசலிசத்தை நோக்கி இருக்கணுங்கிறப்ப தான் ஒரு வீரியம் வருது நமக்கான ஆட்சி. அதை நிராகரிப்பது யாருன்னா ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, பாஜக தான் அதை வந்து அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கல. சரி, மற்றவர்கள்லாம் ஏற்றுக்கொண்டா விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள், அமல்படுத்துவார்கள் அப்படின்னு இல்லை. அவங்க அமல்படுத்த போகிறதில்லை. இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. சமத்துவத்தை பற்றி, சமூக நீதியை பற்றி விருப்பமான முறையில் இப்போ விருப்பமான நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஏன் சிபிஎம் தேவையான ஒரு கட்சின்னு நினைக்கிறீங்க? என்னுடைய இளம் வயசில் இருக்கிற அரசியல் கட்சியில் என்னுடைய ஆசிரியர் கேட்டார், எல்லா கட்சியும் இருக்குது, ஒவ்வொரு கட்சியும் இந்த மாதிரி கொள்கைகள், கோட்பாடு இருக்குது அப்படின்னு வரிசைப்படுத்தி சொல்கிறார். என்னை தேர்வு செய்ய சொன்னார். அப்போ நான் வந்து அந்த கட்சிகளெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குற பொழுது இது ஒரு சரியான அமைப்பாக இருக்கும் நான் தேர்வு செய்தேன். இந்த கட்சிக்குள்ளே ஒரு உட்கட்சி ஜனநாயகம் இருக்குது. உட்கட்சி ஜனநாயகம் ரொம்ப பலமாகவே இருக்குது. பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது. பெண்களுக்கான சுதந்திரம் என்பது வெளியில் பேசுறது மட்டுமல்ல, உள்கட்சிக்குள்ளேயும் அது வலியுறுத்தப்படுகிறது. குடும்பங்களுக்குள்ள பெண்ணை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி சிபிஎம் தான். கட்சிக்குள் ஐசிசி கமிட்டி வச்சிருக்கிறத பாராட்டியது உச்சநீதிமன்றம் சமீபத்தில், ஒரு மாதத்துக்கு முன்னாடி. வரவு செலவு கணக்கில் நீங்கள் வந்து தேர்தல் அதிகாரி அவர் சேஷன் இருந்தாரா, அவரை போன்ற, அதாவது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க, தேர்தலில் சாதி, மதம், பணத்தை பயன்படுத்தாத ஒரு கட்சி சிபிஎம்னு அவரு சொல்லி நான் பேப்பரில் பார்த்துருக்கேன். இதெல்லாம் தான் என்னை ஈர்த்தது. ஆகவே இந்த கட்சி வந்து ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைமையில் சமூக மாறுதலை உறுதியாக நிச்சயமாக நடத்தும். இவ்வளவு கஷ்டங்கள், வறுமை, வேலையின்மை, ஏமாத்துறது, ஒரு சக மனிதர், இப்போ நிறைய வன்முறை சம்பவங்கள் நடக்குது, மனிதர்கள் கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அப்போது இந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய ஒரு இயல்பான மனிதநேயமே குறைந்து கொண்டிருக்கிறது. நம்ம வந்து பொதுவாக நம்ம மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, மார்க்சியமாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் அடிப்படை தேவை உணவு தான். அதுக்கப்புறம் இருப்பிடம், கல்வி, நாகரிகமான வாழ்க்கைக்கு கல்வி, வேலை. இந்த 5 உத்தரவாதப்படுத்தப்படாமல் படுதோல்வி அடைந்திருக்கிறது முதலாளித்துவம், நிலப்பரத்துவம். அப்போ அதுக்கு எதிரான கொள்கையை இதை நாங்கள் செய்ய முடியும் என்று சொல்வது மார்க்சிய லெனினிய லட்சியம், அதனுடைய தத்துவம். அப்போ நீங்கள் யார் பக்கம் இருப்பீங்க, நான் யார் பக்கம் இருப்பேன்? எல்லாருமே இது பக்கம்தான் இருக்கணும். மக்களுக்கு அந்த விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்ததுனால இந்த வெளிச்சம் கிடைச்சது. மார்க்சிய அமைப்புக்குள்ளே போக முடிந்தது. அங்கே போனதுனால நான் சட்டமன்றத்தை பார்த்தேன், மக்களையும் பார்த்தேன். ஸோ இந்த வாய்ப்பில்லாமல் முதலாளித்துவ அமைப்புகளுக்கு பின்னாடி நம்ம கட்சி அது நிச்சயமாக நம்ம கஷ்டத்தை தீக்கும்னு தான் நம்பிக்கையோடு இருக்காங்க. முதலாளித்துவ ஜனநாயகம் யாருக்கு சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் கொடுக்குதுன்னா கோடீஸ்வரர்களுக்கும் சுரண்டல்வாதிகளுக்கும் கொடுக்குது. உங்களுக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு ஆசையை காட்டுது. ஆனால் இந்த முதலாளித்துவ அமைப்பில் அது கிடைக்காது. ஆகவே நாம் இருக்க வேண்டிய இடம், மாற்றத்தை உருவாக்க வேண்டியது
சோசலிசம் தான் அந்த மாற்றத்தை கொடுக்கும். ஆகவே அதற்கான அரசியல் அமைப்பை தேடி நம்ம போகிறோம். சிபிஎம் அதுக்கு பொருத்தமான அரசியல் அமைப்பு. தவறுகள், பிரச்சனைகள் எல்லா அமைப்புகள்லையும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்சிய அமைப்பும் அதே மாதிரி தவறுகளை திருத்துவது, கற்றுக் கொடுப்பது, களைவது, எல்லா இயல்பான தன்மைகளையும் கொண்ட ஒரு அமைப்பாக, ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக இருக்கிறது. நன்றி. நன்றி.